ராம் சீதா சீரியல் இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு தாங்க. ராம் வராங்க. டெய்லரிங் யூனிட் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு துணியை வந்து எடுக்கிறாங்க. எல்லாமே சூப்பராக தான் தைக்கிறீங்க. நான் சொன்னால் கரெக்ஷன் சொன்னால் கேட்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்குறேன். எப்போதும் வந்து மிஷினை வந்து ஒரு சட்டை தைச்சி முடித்தோன்னா அடுத்த சட்டை தைக்கும்போது க்ளீனாக பண்ணிடணும். ஏன்னா அதில் ஏதாவது டஸ்ட் இருந்தால் கூட அந்த தையல் தைக்கிறப்ப நூலில் ஏதாவது டஸ்ட் இருந்தால் கூட ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு இதுவும் வந்து ரொம்ப இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக வந்து தைக்கணும் சரிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கையில் மட்டும்தான் பிசுறு நூல் வரும். அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல வந்து நெருக்கமாக வந்து தைக்கணும். எந்தெந்த இடத்துல வந்து பிசுறு நூல் வருமோ அதெல்லாம் வந்து பார்த்து கணக்கச்சிதமாக வந்து பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல எப்படி ராம் இவ்வளோ விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லி தையக்காரங்களாம் வந்து கேட்குறாங்க. அந்த இடத்துல சீதா ஹெல்ப் பண்ணுறாங்களே. சீதா இவனை பற்றி எதுவும் சொன்னது இல்லையா? ராம் வந்து 2-3 வருஷம் வந்து எங்கள் கூட தான் வேலை பார்த்துட்டு இருந்தான். அதுவும் குவாலிட்டி கண்ட்ரோல் செக் பண்ணுறதில்ல. மகாவையும் ராமையும் அடிச்சுக்க ஆலையில் அவன் சொன்ன மாதிரியே செஞ்சுருங்கன்னு சொல்லி சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சரி எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க சீதா. பாஸ் இன்றைக்கி நான் வரத்துக்கு அது லேட்டாக ஆகும், ஏன்னா இங்கேயே கொஞ்சம் தங்கினாலும் ஆச்சரியப்பதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சீதா, ஆமாம் எனக்கும் ஒரு ஆப்ரேஷன் இருக்குது, அந்த ஆப்ரேஷன் முடிக்கிறதுக்கு ரொம்ப தாமதமாகும், அதனால் செல்ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவேன், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல சீதா கிட்ட, சரிங்க சீக்கிரமாக வந்தீங்கன்னா செல்விக்கிட்ட வந்து சாப்பாடு வந்து வாங்கிக்கங்க, நான் செய்ய சொல்லிடுறேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல இல்லை சீதா அதுக்கெலாம் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. ராம் மட்டும் சொல்லி முடிச்சுட்டு அவங்க மட்டும் ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்புறாங்க. ஒரு பக்கம் நான்சிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க சுபாஷும் அர்ச்சனாவும். நம்ம எதாவது ஒன்று பண்ணியே ஆகணும், அந்த குடும்பத்தையே இல்லாமல் ஆக்கிடணும். மகா வந்து அல்ப வயசில் வந்து போயிட்டா, அதே மாதிரி தான் அந்த தைக்கிற இடத்துல வந்து டிக் 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 வச்சுட்டா. அதுக்கப்புறம் என்ன, ஒத்துமொத்த குடும்பம் வந்து மகா போன இடத்துக்கே போயிடுவாங்க. ஒத்துமொத்த சாம்ராஜ்யத்தையும் நம்ம கட்டி இழுத்துற வேண்டியதானே அப்படின்னு சொன்னேன். பேரெதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம மகாலட்சுமி, என் குடும்பத்தையே இல்லாமாக்குறியா அப்படின்னு சொல்லும்போது செம கடுப்பாகி முறைக்கிறாங்க. என்ன சொன்னால் உன் குடும்பமா? ஆமாம், சேதனமன் ஃபேமிலினா என் ஃபேமிலி இல்லையா? எங்கள் அக்கா ஃபேமிலி என் ஃபேமிலி இல்லையா? சீதாவை நான் வந்து ஏமாற்றணும்னு நினைக்கல, அவளை நான் தோக்கடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அது தோக்கடிக்கிறதுக்கு சமம் தானே. அவளை அனுப்பிச்சி வச்சுட்டா, தோக்கடிச்சா சந்தோஷமாக இருக்கும். தினம் தினம் வந்து அவளை தோக்கடிச்சிக்கிட்டே இருக்கிற சந்தோஷம் வந்து அளவில்லா ஆனந்தம். ஆனால் அவளை அனுப்பிச்சி வச்சுட்டா அவள் தோத்தாளா? தோக்கலையே. நம்ம தான் தோற்று போய்டுவோன்னு பயந்துக்கிட்டு இது மாதிரி பண்ணியிருக்கோம். சரியா காட்டிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்கிட்ட நீ எதுவுமே கொடுக்கலையே, 25% சொத்து தரப்போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. காட்டிட்டுனா அதான் அர்த்தமா? ஐயோ ஐயோங்கிற மாதிரி தலையில் அடிச்சுக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் வந்து செல்வி 3 தங்கச்சிங்களும் பார்க்குறாங்க. ராமோட தங்கச்சிங்களாம் இவங்க என்ன இவங்க கூடயே திட்டம் போட்டு பேசிகிட்டு இருக்காங்க. செல்வி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ ரகசியமாக வந்து சீதா பண்ணுற தொழிலை வந்து கெடுக்கணும்னு தான் ஆசைப்பட்றாங்க. அந்த அக்ரிமெண்ட் வந்து நடக்கவே கூடாது, அப்படி நடக்காமல் இருக்கணும் தான் இவங்க திட்டம் போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லி பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம செல்வி வந்து கேட்குறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தேவையில்லாமல் கொளுத்தி போடுற வேலையெல்லாம் வச்சுக்காத, அது எங்கள் அம்மாவும் அப்பாவும் தெரிஞ்சால் சரின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கும் திட்டிட்டு அங்கேருந்து கடந்து போகிறாங்க. நம்ம எல்லா காரியமும் செஞ்சு முடிச்சாச்சு, இன்னமும் அமைதியாக இருந்தால் என்ன, பிச்சைக்கார வேஷமும் போட்டேன் அதுவும் கிடச்சாச்சு, இப்போ நம்ம என்ன தான் செய்ய போகிறோம் நீயே சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல மகா கிட்ட, சரி நானே ஏற்பாடு பண்ணுறேன் அர்ச்சனா, நீங்கள் மட்டும் என் கூட வாங்கன்னு சொல்லி கார் எடுத்துகிட்டு அப்படியே வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் பார்க்கலான்னு இருக்காங்க. அப்படியே வந்து இறங்குறாங்க. எனக்காக ஒரு காரியம் வந்து செய்யணும், இது மாதிரி என் ஃபேமிலியில் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள ஒரு 15 நாளைக்கு வந்து உள்ளே வைக்கணும், என் ஃபேமிலிக்கு வந்து உறுதுணையாக இருக்காங்க. ஓ ஃபேமிலிக்குள்ளேயே வந்து ரிவெஞ்சா? ஓகே ஓகே எந்த பிரச்சனையும் இல்லை. 5 லட்ச ரூபா பணம் கொடுக்குறாங்க. மேடம் நீங்கள் 5 lakhs கொடுக்குறீங்க, இது எனக்கு ஓகே தான், ஆனால் எந்த அடிப்படையில் அவங்கள தூக்கி உள்ளே வைப்பேன்? 15 நாள் ரிமாண்ட் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம் மேடம் அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நிச்சயம் அவங்களால முடியாத காரியம் ஒன்று இருக்கா? முடியும் மேடம், இந்த விஷயம் வந்து லீக் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு மிகப்பெரிய ஆபத்து வந்துடும். பரவாயில்ல பார்த்துக்கலாம், நானும் வழக்கறிஞர் தான், உங்களை சேவ் பண்ண வேண்டியது என் பொறுப்பு, நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி நான்சி வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல சரி மேடம் நீங்கள் சொன்ன மாதிரியே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பணத்தை கை நீட்டி வாங்கிடுறாங்க. ஒரு பக்கம் ஒரு கான்ஸ்டபிள் வந்து அந்த லொக்கேஷனுக்கு வந்து அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. அவங்க எந்த வண்டியில் போகிறாங்கன்னு நம்பரை மட்டும் நோட் பண்ணி சொல்லி இந்த சைடு வழியாக போனப்போ நம்ம தூக்கிடலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப நான்சியும் அர்ச்சனாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சா நீ திட்டம்லாம் தவிடுபடியே ஆக்கிடுவோப்பில் இருக்கே அப்படின்னு பேசுகிறாங்க. சீதாவோட திட்டத்தை எல்லாத்தையும் நம்ம அர்ச்சனா, ஆமாம் இல்லையா, அவள் தினம் தினம் என்கிட்ட தோற்று போகணும், தோற்று போய் இந்த வீட்டை விட்டு அவள் போகணும் நிரந்தரமாக ராமோட வாழ்க்கையில், அதுக்காக தான் நான் மல்லு கட்டுறேன். இதே மாதிரி மகா தான் யோசிச்சுட்டு இருப்பா, நீயும் இதே மாதிரி யோசிப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. உனக்கு தேவை 25% ஷேர், அது என்னவா நடந்தால் உனக்கு என்ன, உனக்கு 25% ஷேர் வந்தால் போதாதா? போதும் போதும் தாராளமாக போதுங்கிற மாதிரி ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. அந்த இடத்துல நம்ம அர்ச்சனா கேங்கலாம். ஒரு பக்கம் சீதா கிட்டேருந்து, மேடம் நாங்கள் போயிட்டு வரோம், எதுவாக இருந்தாலும் காலையில் பார்த்துக்கலாம், ரொம்ப டயர்ட் ஆகிட்டீங்க போல இருக்குது, மணியே இப்போயே வந்து 12:45 கிட்டே ஆகிடுச்சு, சரி பார்த்து கூட்டிகிட்டு போங்க நான் டிரைவர் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு
அந்த வழியில் வந்துட்டுருக்கு. நம்பர் வந்து நோட் பண்ணி அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லிடுறாங்க கான்ஸ்டபிள். சரி சரி இது வழியாக தான் வரும், நான் பார்த்துக்கிறேன்னொன்னே வண்டியை வந்து பிளாக் பண்ணிடுறாங்க. நீங்களாம் யார் என்ன ஏது மஞ்சள் கலர் சாரி வந்து கட்டிட்டு போகிறீங்க, 1:30 மணிக்கு வாக்கில் இங்கே வரீங்க, மஞ்சள் கலர் சாரி கட்டிட்டு போகிறதுக்கு அவசியம் என்ன தேவை இருக்குது, 15 பேர் இப்படி இருக்கீங்களே, அப்போனா கண்டிப்பாக நீங்கள்லாம் திருடவங்க தான் வந்திருக்கீங்க. இந்த நேரத்தில் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க, ஓ பத்தி மயமாக வந்து பவுடர் போட்டு திருடுறீங்களோ அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் வந்து தேவையில்லாதெல்லாம் கேட்குறாங்க. ஒன்று ஒரு பக்கம் வந்து டிரைவர் வந்து கீழே இறங்கியா, இந்த யார்ட்டையும் சொல்லக்கூடாது, மரியாதையாக வந்து ஜீப்பில் ஏறிட்டேனா நான் உன்னை விசாரிச்சுட்டு அப்படியே விட்டுருவேன், இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும்போது இன்ஸ்பெக்டர் வந்து அங்கேயே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நான் இப்போ தான் மடக்கி பிடிச்சிருக்கேன், யாரையும் வெளியிலலாம் விட முடியாது 15 நாளைக்கு, நான் பார்த்துக்கிறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க. இப்போ மட்டும் நீ வரலன்னு வச்சுக்க அவ்வளோதான், உடனே கன்னத்திலே பொழிச்சுன்னு அரைஞ்சிடுறாங்க அந்த குழுவோட தலைவியை. எதுக்கு மேடம் என்ன அடிச்சிங்க, மரியாதையாக நீ வரலன்னு வச்சுக்கேன் நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாதுன்னு சொல்லி உருட்டல் மிரட்டல் பண்ணி பயமுடுத்தி அப்படியே வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அந்த 15 பொண்ணுங்களையும் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு வராங்க. மேடம் எதுக்கு எங்களை ஸ்டேஷனுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்தீங்க, முதல்ல அவங்ககிட்ட இருக்கிற செல்ஃபோனை வந்து வாங்கணும், இல்லாட்டி மிகப்பெரிய பிரச்சனையாயிடும்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் இருக்கிற செல்ஃபோனை வந்து வாங்கிடுறாங்க. யாராவது ஒருத்தராவது செல்ஃபோன் வந்து மறைச்சி வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனால் எல்லாருமே வந்து செல்ஃபோனை வந்து கொடுக்குற மாதிரி காட்டுறாங்க அந்த சீனில். ஒரு பக்கம் இவங்க மேலே செயின் திருட்டு வழக்கு வந்து போடு, 15 நாள் இவங்க எல்லாரும் வந்து ரிமாண்ட் பண்ணி உள்ளே வச்சிடலாம், அதுக்கப்புறம் எதுவும் வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல அதே மாதிரி வச்சிடறாங்க. மேடம் நீங்கள் தப்பு மேலே தப்பு பண்ணுறீங்க, எங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா, நாங்கள் யார் வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் தெரியுமா, சேதுபதினு ஒருத்தர் இருக்கார்ல, அவங்க வீட்டில் தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவர் வந்து நிற்பாங்க. ராம் ஐபிஎஸ் தெரியுமா, எங்களுக்கு அவரை ரொம்பவே தெரியும், எங்கள் வீட்டில் தான் அவங்க குடியிருந்தாங்க, உங்கள் வீட்டில் தானே குடியிருந்தாங்க, அவங்களுக்கு சொந்தக்காரெல்லாம் இல்லைல்ல, நான் அப்படி தான் செய்வேன், உன்னால் என்ன செஞ்சு கிழிக்க முடியுமோ அதை கிழிச்சிக்கங்கிற மாதிரி அதிரடியாக வந்து பேசிடுறாங்க. அந்த இடத்துல இன்ஸ்பெக்டர் இதை கேட்டோன்னு வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அச்சச்சோ நம்மளால் எதுவும் பண்ண முடியாமல் போயிடுச்சா, சீதா கிட்ட வந்து முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணுங்கிற மாதிரி பாட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க அவங்க. ஒரு பக்கம் செல்லுக்குள்ளே அடைச்சிடுறாங்க. அந்த இடத்துல போலீஸ் அதிகாரிலாம் எப்படி இந்த விஷயத்துலேருந்து வெளில வராங்க தான் அல்டிமேட் ட்விஸ்ட்டாக இருக்க போது. ஒரு பக்கம் ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க. நான்சிக்கு வந்து காலை வந்து அட்டன் பண்ணுறாங்க இன்ஸ்பெக்டர்கிட்ட, இது மாதிரிலாம் நடந்து போச்சுன்னு சொன்னேன். சீதா கேங்கெலாம் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு கேஷுவலாக வராங்க. இது எல்லாத்தையும் வந்து சந்தோஷப்பட்டு டீ தான் குடிப்பேன்னு சொல்லி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் டீ வாங்கி குடித்தாங்க. அந்த இடத்துல நம்ம நான்சி இதை வந்து சேதுராமன் வந்து நோட் பண்ணுறாங்க. 3 கப் டீ இருக்கே, அப்போனா வந்து மகாவுக்கு தானே டீ பிடிக்கும், நான்சி வந்து டீ குடிக்கிறானா அவள் ஒரு வேளை மகாலட்சுமியாக இருக்குமோ, எனக்கும் அதே மாதிரி தானே சந்தேகமாக இருக்குங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம சேதுராமன் ஒரு பக்கம் ரொம்ப நல்லவங்கிற மாதிரி சுபாஷும் அர்ச்சனாவும் இந்த பிரச்சனையில் நம்ம மாட்டிக்கூடாது, நான்சியே மாட்டிக்கிட்டோம், அதுக்காக தான் வந்து ரொம்ப தன்மையாக, ஆனால் எவ்வளோ தூரத்துக்கு போயிருக்கு நான் டெய்லரிங் யூனிட் அதெல்லாம் தெரிஞ்சுக்காமல் என் மண்டையை வந்து ஓட மாட்டேங்குதுன்னா இந்த பந்தயத்தில் அவ்வளோ ஜெயிக்கணுங்கிற மாதிரி அன்பா பாசமாக வந்து பேசுகிறாங்க. இதுக்கு முன்னாடி அன்பா பாசமாக பேசுனதில்லை, பேசுகிறானா இவன் நான்சி கூட சேர்ந்துக்கிட்டு ஏதோ ஒரு திட்டத்தை போட்டுட்டான், நாளைக்கு மிகப்பெரிய ஆப்பு வந்து காத்துக்கிட்டு இருக்குன்னு தெளிவாக தெரியுது சேதுராமனுக்கு. எனக்கு தூக்கம் வருதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் தூங்க போகிறாங்க. நான்சி வந்து முன்னாடி வந்து நிற்கிறாங்க. எப்படி இருந்தாலும் நாளைக்கு நீ தோற்று தான் போகிற, தோற்று போகிறதுக்கு வாழ்த்துக்கள், அப்போனா ஏதோ தீவிரமாக ஏதோ ஒரு வேலை பார்த்து வச்சுட்டீங்க போல இருக்கு. ஆமாம் நான் பார்த்து வச்சுட்டேன், முடிஞ்சால் அதை கண்டுபிடி, நாளைக்கு உனக்கு தையக்காரி மிகப்பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்ருக்குங்கிற மாதிரி நான்சி வந்து சீதா வந்து வம்புழுக்கிற மாதிரி காட்டுறாங்க.